வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ் ஸ்பெஷல் ஹை. ஸோ இன்னைக்கு மதியானம் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச்லன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி காலையிலேயே நான் நல்லெண்ணெய் வச்சு நான் ஷர்வின்லாம் குளிச்சுட்டு வந்தோம். அதில் நான் என்னெல்லாம் பண்ணேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன், டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. நிறைய வாட்டி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், கேரளால தான் வந்துட்டு ஒரு மாதிரி கிளைமேட் சில் கிளைமேட் இருக்கிறதுனால அவங்களுக்கு சூடு தேவை, கதகதப்பு தேவை. அதனால அவங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர் நல்ல வெயில வெக்கையா இருக்கக்கூடிய ஒரு ஊருன்றதுனால நம்மளுக்குலாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கிறது வழக்கம். காலங்காலமா நம்ம வீட்டுல எல்லாம் அப்படிதான் செஞ்சு நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிப்போம். அது பாடியை வந்து உஷ்ணமாக்காம நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்காக. பட் இப்ப கிளைமேட் வந்து நல்லா மழை கிளைமேட்டா குளிர் கிளைமேட்டா இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் ஷார்ட் ஹேர் தான் வச்சிருப்பேன். அப்ப நான் எந்த கிளைமேட்டா இருந்தாலும் மழையே பெஞ்சாலும் ஒரு நாள் ஃபுல்லா நல்லெண்ணெய் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நான் தலைக்கு குளிப்பேன். பட் இப்போ லாங் ஹேர் வளர்க்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் நல்லெண்ணெய் ஒரு நாள் ஃபுல்லெல்லாம் ஊற வச்சாக்கா எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிக்கிற மாதிரி ஆயிடுது, தலை கழுத்தெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. சோ அதனால நான் ஒரு 1 hour to 2 hour மட்டும் நல்லெண்ணெய் ஊற வச்சுட்டு இந்த மழை கிளைமேட்டுக்கு தலைக்கு குளிச்சுட்டு வந்து இந்த மாதிரி சாம்பிராணி போட்டுடுறேன். ஷர்வின் குட்டிக்கு ஒரு பாட்டி வந்து சின்ன வயசுல தலைக்கு ஊத்தி விடுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு சின்ன குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு ஊத்த தெரியாது. அந்த பாட்டி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு இப்படிதான் சாம்பிராணி போடுவாங்க. இந்த மாதிரிதான் நாங்க ஷர்வினுக்கும் சாம்பிராணி போடுவோம், என் ஹேருக்கும் இந்த மாதிரி சாம்பிராணி போடுவேன். ஓகே, இப்ப லஞ்ச் என்னன்னு பார்க்க போறோம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா 8 வருஷமா நான் ஃபாலோ பண்றதுக்கு தெரியும். இந்த மாதிரி நான் தேங்காய் அரைச்சு ஊத்தி மட்டன் குழம்பு வைக்கவே மாட்டேன். சிம்பிளான ரெசிபி இது, ஆனா செம்ம ருசியா இருக்கும். என் மாமியார் சொல்லி கொடுத்தது. ஸோ அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடலாம். கெட்டி அவங்க வச்சு யாருன்னு ஒண்ணு கரெக்டா இருக்கு. பண்ண எலும்பு பீஸ், நல்லி, நெஞ்செலும்பு இதெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு. பீஸ் வந்து நிறைய இருக்காது, கம்மியா தான் இருக்கும். எலும்புங்க தான் நிறைய இருக்கும். ஸோ அந்த குழம்பு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துருங்க ஜி. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பீஸை மட்டும் எடுத்து வறுக்கிறது. இதுவும் என் மாமியார் சொல்லி கொடுத்ததுதான். மட்டன் வறுவல் என் வீட்டுக்காரருக்கு ஃபேவரட். நீ வறுக்க போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் வாங்கி வந்திருப்பேன். இவ்வளவு இருக்கேப்பா, போதுமேப்பானா இது என்னப்பா ஒரு பவுல்ல போட்டு கொடுத்தா சும்மாவே சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு இருந்தாரு. என்ன ஜி பத்தாதே அப்படின்னாரு. எப்பா வேடாம்ப்பா போதும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானு. ஸோ இன்னும் இது கொஞ்சம் கிறிஸ்பியா வரணும், வெள்ளை மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டா வரணும். ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு இதை வறுத்து எடுப்போம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதே கரண்டி போடவா, பரவாயில்ல. சூப் வந்து இங்க தயாரா இருக்கு, மட்டன் சூப். ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல தான் வைப்போம் நான்வெஜ். அப்ப நிறைய வாட்டி நான் சொல்லியிருந்திருக்கேன். இங்க வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன், அப்புறமா வடைச்சிக்கலாம் நம்ம. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் கொண்டக்கடலை தோசை பிளான் பண்ணிருக்கேன். அரிசியே இல்லாத கொண்டக்கடலை தோசை, மிக்சட் பல்சஸ்னு சொல்லலாம். வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பச்சை பயிறு, உளுந்து, வெந்தயம். ப்ரப்போர்ஷன் வேணும்னா சொல்லிடுவாஜி அப்படியே டக்குன்னு சொல்றீங்க. நான் ஆழாக்கு எடுத்துக்கிறேன். குட்டியோண்டு ஆழாக்கு, கப்பு, டம்ளர் எதுனாலும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இதுலயே மெஷர் பண்ணிக்கோங்க. இது குட்டியா இருக்கு பாருங்க. இதுல ஒண்ணு தலைவெட்டி, ஒண்ணு ஃபுல்லா வெள்ளை கொண்டக்கடலை போட்டேன், ஒண்ணு ஃபுல்லா கருப்பு கொண்டக்கடலை போட்டேன், அரை வந்து உளுந்து போட்டேன், அரை வந்து பச்சை பயிறு போட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு வெந்தயம் போட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 8 மணி நேரம் ஊற விடணும். 8 மணி நேரம் ஊறிச்சுன்னா அரைக்கிறது ஈஸி, மிக்சிலேயே அரைச்சிடலாம். சும்மா 4-5 மணி நேரத்துல நீங்க ஊற வைக்கிறதா இருந்தாக்கா சுடு நீங்க ஊற வச்சிருங்க, நல்லா கழுவிட்டு. சோ நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சிலேயே நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா காலையில எந்திரிச்சு அது நல்லா புளிச்சு வந்திருக்கும். காலையில நீங்க வெங்காயம் போட்டு தோசை ஊத்தலாம், முட்டை போட்டு தோசை விடலாம், மசாலா பொடி ஏதாவது போட்டு ஊத்தலாம், நார்மல் தோசை ஊத்தலாம், சூப்பரா தோசை வரும். ஸோ அதுக்காக தான் ஊற்றி வச்சிருக்கேன், ஊற வச்சிருக்கேன். அரைச்சிட்டு அந்த தோசை எப்படி வருதுன்றத நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன். கார்த்திகா ரெசிபிஸ்ல இல்ல கார்த்திகா சேனல்ல ரெகுலரா நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டே இருக்கேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது சமைச்சு முடிச்சோன்னா பரிமாறுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். A few hours later. Friends, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அக்காவோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜையும் முடிச்சாச்சு, சூப்பரா நம்ம வந்து போரும் போட்டு முடிச்சாச்சு. நம்ம இடத்துல ஏற்கனவே பூமி பூஜை போட்டிருந்தோம். இப்ப புது வீடு, பெரிய வீடு, ட்ரீம் ஹோம் கட்டுறதுனால அதுக்கும் வந்து தனியா நம்ம பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுவுமே நான் கிளிப்பிங்ஸ் எல்லாம் கடைசியில உங்களுக்கு நான் ஆட் பண்றேன். ஆனா ரொம்ப சிம்பிளா பண்றோம். ஆல்ரெடி நம்ம வந்து அழகா முறைப்படி முடிச்சதுனால இதை வந்து ரொம்பவே சிம்பிளா நம்ம பண்ணிக்க போறோம். பழைய வீடு என்ன பண்ண போறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நான் சொன்ன பதில் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அடிச்சிருங்க. நிறைய டெசிஷன் இப்ப வந்து மாறிடுச்சு. நம்ம ஃபேமிலியில என்னுடைய அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அவங்க வந்து அஸ்ட்ராலஜில ரொம்ப பெரிய ஆளு. அவங்கதான் முதல் பெண்மணி அஸ்ட்ராலஜில, அதுவும் ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜில முதல் பெண்மணி புக் எழுதுறதுல. 2 புக் 3 புக் எழுதியிருக்காங்க எங்க அம்மா. சோ அவங்க ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ்னாலதான் வீடியோ எல்லாம் வரது கிடையாது. நான் 8 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்தே ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்திருக்கேன். சோ அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரதுனால வாஸ்துலாம் நம்ம ரொம்பவே பார்ப்போம். சோ அதெல்லாம் பார்த்ததுனால சின்ன சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய பிளான்ல ஆயிருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோல சொல்றேன். அதெல்லாம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பத்தி நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட். இது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா, குளிர்காலம் வந்தாலே நிறைய பேர் வீட்ல ஸ்வெட்டர் யூஸ் பண்றது, மஃப்ளர் யூஸ் பண்றது, இல்லைன்னா பிளாங்கெட்ஸ் யூஸ் பண்றது, கார்பெட்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாம் ரொம்ப காமன் தான். ஆனா அந்த கார்பெட்ஸ் எல்லாம் அழுக்காயிடும். ஏன்னா கீழே நம்ம யூஸ் பண்றது எதையாவது கொட்டிடுவாங்க பசங்க, ஏதாவது கை தவறி விழுந்துரும். அதை கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வெயிட்டா இருக்கும். அது லேடிஸ் கிளீன் பண்ண எவ்வளவு கஷ்டப்படுவோம். அது மிஷின்லயே போட முடியாது, கையில தான் தூக்கணும். அதை அலசி அதை வெயிட் எங்கேயாவது காய போடுறதுக்குள்ள அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ள அப்பா அடின்னு ஆயிடும். சோ அது ரொம்ப ஈஸியா சுலபமா கிளீன் பண்றது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்குன்னே ஒரு நவீன மெஷின் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். நிறைய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கூட வந்திருக்கா அப்படின்னு நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு நான் இதெல்லாம் தேடிட்டு இருந்தேன் அப்படின்றவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான ப்ராடக்ட் தான் சொல்ல போறேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அகாரோ எலைட் அப்ரைட் வெட் அண்ட் ட்ரை கார்பெட் கிளீனர். வெட் அண்ட் ட்ரை வேக்யூம் பண்ணி கார்பெட்டை டீப் கிளீன் பண்ண முடியும் இதை யூஸ் பண்ணி. இது 800 வாட்ஸ் மோட்டார் அண்ட் 13 கிலோ பாஸ்கல் பவர்ஃபுல் சக்ஷனோட வருது. இதுல ஒரு மெயின் யூனிட், ஹேண்டில், அப்போல்ஸ்ட்ரி நாசல் வித் ஹோஸ், மேனுவல் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதுல 1.3 லிட்டர் டர்ட்டி வாட்டர் டேங்கோட வருது. இதை இப்படி ஈஸியா இன்ஸ்டால் அண்ட் ரிமூவும் பண்ணிக்கலாம். இந்த மேக்ஸ் லெவல் வரைக்கும் வந்ததும் வேக்யூம் கிளீனர் சக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகிரும். இதுதான் ஹோஸ் கனெக்டர். இந்த லிட்டை இப்படி ஓபன் பண்ணி ஹோஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும். வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண இங்க அட்ஜஸ்டபிள் வாட்டர் ஃப்ளோ நாபம் கொடுத்திருக்காங்க. இது ரிமூவபிள் டபுள் ரோலிங் பிரஷ். டபுள் ரோலிங் பிரஷ் இருக்கிறதால கிளீனிங் ரொம்ப ஈஸி. ரெண்டு சைட்லயும் உள்ள வீல்ஸ் மூலமா ஈஸியா கார்பெட் கிளீனரை மூவ் பண்ணிக்கவும் முடியுது. லெஃப்ட் சைட்ல இந்த ஹேண்டில் ரிலீஸ் பட்டன் இருக்குது. நம்ம ஃபுட் யூஸ் பண்ணி இதை ஆபரேட்டும் பண்ணிக்கலாம். ரைட் சைட்ல பவர் ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்திருக்காங்க. இது கூட 7 மீட்டர் லாங் பவர் கேபிள் வருது. ஃபர்ஸ்ட் இந்த டிட்டாச்சபிள் ஹேண்டில் மெயின் யூனிட் கூட இப்படி ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு ஹேண்டில் புஷ் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணணும். இந்த ஹேண்டில்லையே வாட்டர் ஸ்ப்ரே பட்டனும் கொடுத்திருக்காங்க. இந்த கிளீன் வாட்டர் டேங்க் 2.6 லிட்டர் கெபாசிட்டியோட வருது. லிட் ஓபன் பண்ணி மேக்ஸ் லெவல் வரைக்கும் வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். கிளீனிங் லிக்விடும் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்துருவோமா? லெஃப்ட் சைட்ல பட்டனை கால்ல பிரஸ் பண்ணி ஹேண்டில் ரிலீஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இது 90 டிகிரி ஸ்விவல் ஹேண்டிலோட வருது. ஹேண்டில்ல இருக்கிற வாட்டர் ஸ்ப்ரே பட்டன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாம ட்ரை வேக்யூம் பண்ணுங்க. இது கார்பெட்ல உள்ள டஸ்ட் எல்லாம் வேக்யூம் பண்ணிடும். இந்த கார்பெட் கிளீனர் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மாதிரியான விஷயங்களை ஈஸியா இது கிளீன் பண்ணிடுது. உங்க கார்பெட் ரொம்ப டர்ட்டி அண்ட் மண் படிஞ்சிருந்தா ட்ரை வேக்யூம் பண்ணாம வெட் வேக்யூம் பண்ணுங்க. ஹேண்டில்ல உள்ள ரெட் கலர் ஸ்ப்ரே பட்டனை ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. வெட் வேக்யூம் பண்ணும்போது வாட்டரை வாட்டர் ஃப்ளோ நாப் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரே டைரக்ஷன்ல கிளீன் பண்ணுங்க. வீல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபார்வர்ட் போயிட்டு ஹேண்டில் பேக் சைட்ல இழுத்து கிளீன் பண்ணும்போது சரியா கிளீன் பண்ணலாம். இந்த கார்பெட் கிளீனர் மூலமா ஹெவி ஸ்டெயினை ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். இந்த சாஸ் கரையை எப்படி கிளீன் பண்ணுதுன்னு பாத்துருவோமா? ரோலர் பிரஷ கரை மேல சில செகண்ட்ஸ் வச்சா போதும், கரையெல்லாம் காணாம போயிடுது. டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணா கரை முழுமையா போயிடும். பாருங்க கரை எப்படி போயிருச்சுன்னு. இது மாதிரி அழுக்கான கார்பெட் எல்லாத்தையும் ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். கையில போட்டு தேய்ன்னு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. டர்ட்டி வாட்டர் டேங்க் மேக்ஸ் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா சக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். வாட்டர் டேங்க் பேக் சைட்ல இருக்க லிட் இப்படி ஓபன் பண்ணி எம்டி பண்ணி கிளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து அப்போல்ஸ்ட்ரி நாசில் வித் ஹோஸ் யூஸ் பண்ணி வீட்ல உள்ள அப்போல்ஸ்ட்ரி ஐட்டம் எல்லாமே கிளீன் பண்ணிடலாம். சோஃபா, சேர், பர்னிச்சர் கிளீன் பண்ணும்போது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு பிரஷ் பண்ணி வேக்யூம் பண்ணும்போது எல்லாம் பளிச்சுன்னு ஆயிடுது. டபுள் ரோலிங் பிரஷ் இருக்கிறதுனால ரொம்பவே கிளீனிங் ஈஸி ஆயிடுது. இது ஸ்டிக்கி அண்ட் எம்பெடட் டர்ட்டை கூட ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நம்ம வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஈஸியா ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணிக்க முடியும். நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாக்கை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஏதாவது ஒரு டூலை வச்சு இந்த கேப் அண்ட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு மேல இருக்கிற 2 புஷ் பட்டனை இந்த மாதிரி பிரஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிருக்கக்கூடிய டர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத்தை வச்சு வைப் பண்ணீங்கன்னா ஈஸியா கீழெல்லாம் டஸ்ட் ஆகாம அப்படியே இந்த துணியோட ஒட்டிட்டு வந்துருது. இந்த மாதிரி நீங்க தண்ணியில நல்லா இதை கிளீன் பண்ணிட்டு திருப்பி எடுத்து மாட்டிக்கலாம். எப்படி கழட்டணுமோ அதே மாதிரியே திருப்பி நீங்க மாட்டியும் விட்டுறலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாவே இருக்கு. நான் சொன்ன மாதிரியே 7 மீட்டர் கேபிள் இதுல வருது. சோ யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. மேல கீழே இந்த மாதிரி கிளிப்ஸ் கொடுத்திருக்காங்க 2. அதுல நீங்க ஈஸியா சுத்தி வச்சும் யூஸ் பண்ணிக்க முடியும். பிளக்ல இருக்கிற கிளிப்பை யூஸ் பண்ணி கேபிள ஈஸியா ஃபிட்டும் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் ஈஸியா அமேசான்லயே கிடைக்குது. வேணும்ன்றவங்க நீங்க வாங்கிக்கலாம். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க காமிங்க. இந்த ப்ராடக்ட் பத்தியும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நான் ஒரு விஷயம் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வீட்டை பத்தின அப்டேட்ஸ்லாம் சொல்றேன் இல்லையா, அதை சொல்ல போறேன். வாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நான் சொன்ன மாதிரி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. சரிங்களா? நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா, நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்.
ஃபர்ஸ்ட் நம்ம நிலம் வாங்கின இடம் போது நிலம் வாங்கும்பொழுது அந்த இடத்துல சரியான ரோட் கிடையாது, லைட் வசதி கிடையாது, நிறைய வீடுங்க கிடையாது, கொஞ்சம் அது பயமான ஏரியாவா தான் இருந்தது. இங்கேயும் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மேடவாக்கம் டு மாம்பாக்கம் வர ரூட்ல நல்ல ஒரு காட்டு பகுதி இருக்கும், ரொம்ப பயப்படுவோம், லைட்டே கிடையாது. இப்ப லைட்லாம் வந்துட்டு அங்க ஒரு காசா கிராண்டே போட்டிருக்காங்களே அந்த காட்டு பகுதி வர ரைட்ல வில்லாவா அபார்ட்மெண்ட் ஏதோ பிரெஞ்சு வில்லா போட்டிருக்காங்க. சோ அது மாதிரி டெவலப் ஆயிடுச்சு. நாங்க அப்பவே வாங்காம விட்டுவேன்னு பயப்படுறோம். சோ அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் டெவலப்பிங் ஏரியால வாங்கிடலாம், இன்னும் 4 வருஷத்துல அது எவ்வளவு டெவலப் ஆகும் நாங்க கண் கூட இருந்து பாத்துருக்கிறதுனால வாங்கிடலாம்னு வாங்கிட்டோம். வாங்கும் பொழுது நான் சொன்னதுதான், வீடு வித்த காசுக்கு ஏதோ ஒரு வீடு அங்க இருக்கணும், இன்னொன்னு பாதுகாப்புக்கு நம்ம இடம் தான், நம்ம போய் பாத்துக்கணும். நம்ம சோ நம்ம நிலத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அங்க ஒரு வீடுன்னு ஒண்ணு இருந்தா வீக்கெண்ட் போயிட்டு அங்க தங்கிட்டே இருந்துட்டு நம்ம பாத்துட்டு வந்துடலாம். அண்ட் நம்ம வீடு வித்த காசுக்கு ஒரு இடம் அங்க இருக்கட்டும், ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு நம்மளோட ட்ரீம் ஹோம் கட்டிக்கலாம், டெவலப் ஆகட்டும் ஏரியா, அதுக்கப்புறம் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சின்னதா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு கட்டிக்குவோம். நம்ம போய் தங்கிட்டு இருக்கலாம். சம்மர் வெக்கேஷன், வின்டர் வெக்கேஷன், எல்லா பெரிய பெரிய வெக்கேஷன், பொங்கல், தீபாவளி, பெரிய பெரிய லாங் ஹாலிடேக்கெல்லாம் அங்க போய் இருந்துக்கலாம். சொந்த வீடுன்னு ஒரு வீடாவது இருக்கட்டும். நாங்க வந்து சின்ன வீடா பிளான் பண்ணி கட்டியிருந்தோம். திடீர்னு ஒரு 1 இயர்ல அந்த இடம் வந்து அழகா ரோடு வந்துருச்சு, நிறைய வீடுங்க வந்துருச்சு, முன்னாடி பின்னாடி நிறைய வீடுங்க வந்துருச்சு. 2-3 பில்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லே அவுட்ஸ் போட்டு வித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து ஒரு பில்டர் வராரு, ஒரு பெருசா ஒரு ஃபேஸ் 1 ஒரு லேயர் போடுறாரு, அடுத்து ஃபேஸ் 2 எக்ஸ்டெண்ட் பண்றாரு, ஃபேஸ் 3 எக்ஸ்டெண்ட் பண்றாரு. வீடுங்க கட்டி ஒரு 25-30 வீடுங்க கட்ட ஆரம்பிச்சு வீடுங்க கிரகப்பிரவேசமா லைனா நடக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அக்காவும் நான் இங்க வாங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அக்காவும் வாங்குறேன்னு சொன்னோடனே நம்மளும் அவங்க வந்துட்டு ஓகே இவ்வளவு வீடு வருது, அப்ப நம்ம வீடு கட்டிட்டு வரலாம், அக்காவும் வாங்கி வீடு கட்டுறாங்க, நம்மளும் வீடு கட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ வீட்டில் எல்லாருமே பேசினாங்க, வாடகையே ஏன் சும்மா கொடுத்துட்டு இருக்க, திரும்பி பார்த்தா ஒரு 5 வருஷம் வாடகை தண்டமா போகும், அதுக்கு ஒரு வீட்டுக்கு நீ இஎம்ஐ கட்டினா கூட அந்த ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா பாதி இஎம்ஐ முடிஞ்சிருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடை கட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருசாவே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு பார்த்தோம் நம்ம. ஆனா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கட்டினதை பில்டிங்கை விட இப்ப நம்ம கட்ட போற வீட்டுடைய தேவைகள் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஏற்கனவே வீடு கட்டும் பொழுது வெளில வந்து எக்ஸ்ட்ராவா கம்பி எல்லாம் நீட்டி விட்டு இருந்தாக்கா அதுல இருந்து அப்படியே எக்ஸ்ட்ராவா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். பட் நம்ம எல்லாமே ஃபுல்லா பூசி முடிச்சிட்டதுனால நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல, அது சேஃப்டியும் கிடையாது. சேஃப்டியா நல்லா நீடோழி நல்லா இருக்கிற மாதிரி பில்டிங்கை நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது இப்ப இதுதான் நான் பழைய பில்டிங், இதுதான் செவருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் நிக்கிறது புது பில்டிங் எழுப்புறேன்னா இதுல இருந்து ஒரு 3 அடியில வீட்டுக்குள்ளர அங்க இருந்து ஒரு பில்லர், இங்க இருந்து ஒரு பில்லர், இந்த ரூம்ல எங்கெங்கெல்லாம் பில்லர் இருக்கோ வீட்டுக்குள்ளர எக்ஸ்டெண்ட் பண்ற இடத்துல ரூம்குள்ளர எத்தனை பில்லர்ஸ் அந்த வால்ல இருக்கோ அத்தனை பில்லர்ஸ் ரூம்குள்ளர வருமா ரஜி? போது எவ்வளவு ஜி வந்துச்சு? ஒரு ரூம்ல 4 பில்லர் ரூமுக்குள்ள வந்துச்சு. ஏன்னா நம்ம பெரிய பெரிய ரூம் போட்டிருந்தோம். ஒரு பெரிய வீடு நான் கட்டுறேன், வீட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு இந்த செவத்துக்கு பக்கத்துல ஒரு 3 அடியில ஒரு பில்லர் லைனா ஒரு 2-3 பில்லர் இருக்கும்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், ஒரு திருப்தியாவே இருக்காது. வீடு கட்டின மாதிரியே இருக்காது, நிம்மதியா இருக்காது. என்னோட ரூம்ல நடுவுல பில்லர் 4 பில்லர் இருந்தா திருப்தியாவே இருக்காது. அது இல்லாம பண்ணலாம்னா குவாலிட்டி போயிடும், பில்டிங்கோட குவாலிட்டி போயிடும். இதை நீ முன்னாடியே பிளான் பண்ணிருக்கலாமே கார்த்தி அப்படின்னாக்கா, என் ஹஸ்பண்ட் என் குழந்தைய கூட்டு போய் ஸ்கூலுக்கு விட்டு வரதுனால தனியா இருக்கணும், லைட் இல்லாம கரண்ட் இல்லாம சரியான ரோடு வசதி இல்லாம ஒரு இடத்துல எப்படி சேஃப்டியா இருக்க முடியும்? அதனால நாங்க அப்படி நினைச்சோம். இவ்வளவு சீக்கிரம் டெவலப் ஆகும் நாங்க நினைச்சே கூட பாக்கல. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் ட்ரீம் ஹோம் நம்ம நினைச்சது 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் ஆயிடும். நம்ம 10 வருஷம் கழிச்சு தான் கட்ட போறோம் அப்படின்னோம். கடகடன்னு இப்படி ப்ளூமோ ஆகும்னு நினைக்கல, அக்கா அங்கேயே இடம் வாங்குவாங்கன்னு நினைக்கல, அக்கா உடனே வீடு கட்டுவாங்கன்னு நினைக்கல. இப்போ ஓரளவுக்கு டெவலப் ஆனதுனால ஒரு தைரியம், இன்னொரு தைரியம் தம்பியுடையான்னு படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு அக்கா பக்கத்துல வராங்க, உனக்கு தோண நான் எனக்கு தோண நீ எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் தான். இன்னொன்னு வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்றது இது வாடகை தண்டமா போயிட்டு இருக்கு, அதை ஒரு லோன் எங்கே போட்டு அதை லோனா கட்டினீங்கன்னா கூட போயிடுமே அப்படின்னு சொல்றாங்க. 30+ ஆயிடுச்சு, உங்களுக்கு 30 தாண்டிடுச்சு, 30, 32, 33ல இந்த ஏஜ்ல நீங்க லோனுக்கு போனீங்கன்னா ஒரு 15 வருஷம் லோன் பண்ணீங்கனாலே 40-45 வயசு வரைக்கும் லோன் கட்டிட்டு இருக்கீங்க. பொறுமையா நீங்க இன்னும் 5 வருஷம் கழிச்சு இன்னும் 10 வருஷம் கழிச்சு 40 வயசுல நீங்க லோனுக்கு போனீங்கன்னா 60 வயசு வரைக்கும் உட்காந்து லோன் கட்டிட்டு இருப்பீங்களா? எத்தனை வயசு வரைக்கும் உட்காந்து லோனே கட்டிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா புதுசா ட்ரீம் ஹோம் நம்ம கட்ட போறோம். அதுலயே எக்ஸ்டெண்ட் பண்ண போறது இல்லை. நிறைய ஆர்கிடெக்ட் கிட்ட, சிவில் இன்ஜினியர் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டோம். ஒண்ணு வீடு பார்க்க அழகா இருக்கணும், திருப்தியா இருக்கணும், அண்ட் வாஸ்து ஃபுல்லா இருக்கணும், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஸோ அந்த பில்டிங்ல எக்ஸ்டெண்ட் பண்றது வந்து அட்வைசபிள் இல்லைன்னு நாங்க எல்லாருமே அஸ்ட்ராலஜி ரீதியா, ஆர்கிடெக்சரல் ரீதியா, சிவில் இன்ஜினியரிங் ரீதியா, ஸ்ட்ரக்சரல் ரீதியா அண்ட் எங்களுடைய திருப்தி ரீதியா இது எல்லாத்தையும் பேசி பட்ஜெட் ரீதியாவும் பேசி இவ்வளோ இன்புட்ஸையும் கொடுத்து ஒரு அவுட்புட் நாங்க முடிவு எடுத்தது. ஃபேமிலியில மொத்த பேரும் சேர்ந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தனியா நம்ம பின்னாடி வீடு கட்டியிருக்கோம்ல, முன்னாடி நடுவுல வந்து வீடு வந்து பெரிய வீடா தனி வீடா நம்மளோட ட்ரீம் ஹோம் கட்ட போறோம். அதுதான் முடிவு பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கான பூமி பூஜையை தான் நல்லபடியா முடிச்சிருக்கோம் நம்ம, சரிங்களா? சோ அப்ப பின்னாடி இருக்க வீட என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தாக்கா, வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில ஒரு ஸ்கொயரா ஒரு பிளாட் இருக்குன்னா தென்மேற்கு வீடு கட்டி முடிச்ச உடனே தென்மேற்கு மூலையில கம்மியான காலி இடம் இருக்கணும்.
அதே வடகிழக்கு மூலையில காலியான இடம் வந்து கொஞ்சம் நிறைய விடுற மாதிரி வீடு கட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் பின்னாடி தள்ளி சைட்ல தள்ளி கட்ட சொல்லுவாங்க. ஆனா நம்ம இப்ப பின்னாடி ஏற்கனவே இடம் விட்டு வீடு கட்டினதுனால அதுக்கப்புறம் திண்ணை வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டினா முன்னாடி வந்து அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கம்மியாயிடும். அந்த மாதிரி வாஸ்துல கட்டக்கூடாது. நம்ம வீட்டுல வாஸ்து ஜாதகம் அது இது எல்லாம்லாம் ரொம்ப நம்புறோம். அதை நம்ம பார்க்காம சரி இப்போ காசு வேஸ்ட் ஆகுது, அந்த பில்டிங்கை டச் பண்ண வேணாம், அது ஒன்று வச்சுக்கோ இது ஒன்று வச்சுக்கோ நம்ம கட்டிட்டு போயிட்டோம்னா சின்னதாக அடிப்பட்டா கூட இதனால தானோ நமக்கு ரொம்ப நெருடலா இருக்கும். நம்ம வாழ்றது நிம்மதியா வாழணும்ல ஒரு வீடு கட்டி போற இடத்துல. ஸோ எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணது என்னன்னா, இந்த வீட்டை ஒழுங்கா கட்டுங்க, அந்த வீட்டுல இந்த திண்ணையெல்லாம் தட்டி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு, ஆல்டர் பண்ணிடுங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணலாம், அந்த வீட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹால் கம் பெட்ரூமோட நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூமோட கட்டியிருந்தோம். எனர்ஜி பிளான் பண்ணோம். இப்போ ஹால் வந்து வேண்டாம், ஹால் வேண்டாம், வெறும் ரூம் மட்டும் வச்சுக்க போறோம். ஒரு பாத்ரூம் இருக்க போது இந்த திண்ணையை மட்டும் தான் எடுக்க போறோம். திண்ணையை எடுத்துட போறோம். ஹாலையும் நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் ஆல்டர் பண்ண போறோம். ஒரே ஒரு ரூம் ஒரு பாத்ரூம் மட்டும் வச்சுக்க போறோம். அதை வந்து ஜி வந்து அவரோட ஆஃபீஸ் ரூமா வச்சுக்குவாரு. ஜி பிசினஸ் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும். அம்பத்தூர் வீட்டுல இருக்கும்போது தனியா ஆஃபீஸ் போட்டிருந்தாரு. கொரோனாக்கு அப்புறம் ஆஃபீஸ் எல்லாம் காலி பண்ணி நேம் போர்ட்லாம் ரிமூவ் பண்ண விளாக்லாம் நீங்க பாத்துருந்துருப்பீங்க, நேம் போர்ட்லாம் காமிச்சிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், எல்லாமே ஆன்லைன் தான், எல்லாம் ஆன்லைன் தான். சரி ஆஃபீஸ்ல ஒன்று இருந்ததுன்னா ஒரு 2 பசங்களை வந்துட்டு ஆன்லைன்லயே ஃப்ரீலான்சிங் எடுத்து வேலை பார்க்குற மாதிரி இல்லாம நேர்ல கூப்பிட்டு ஒர்க் பண்ண வச்சுக்குவாரு. சோ பின்னாடி வந்து நான் ஆபீஸா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அத ஆபீஸா யூஸ் பண்ணிப்பாரு. அந்த வீடு யூஸ் தான், ஆனா வந்து அந்த திண்ணையெல்லாம் நம்ம வந்து ஆல்டர் தான் பண்றோம். ஏன்னா வாஸ்து ரொம்ப முக்கியம். அந்த வீட்டுல வாழும்பொழுது நடுவில் ஒரு பில்லர் இருக்கிறதோ இல்லைன்னா அந்த வாஸ்து கம்ப்ளைண்ட் இருக்கிறதோ இருந்துச்சுன்னா எங்களுக்கு நிம்மதி இருக்காது. அது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இவ்வளவு காசு போட்டு உன்னை கட்ட போறோம், திருப்திகரமா கட்டணும் அப்படின்றதுனாலயும் வாஸ்து கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால எங்களுக்கு தெரிஞ்சபடி நாங்க பிளான் பண்றோம். இது எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இந்த முக்கியமான ஆர்கிடெக்டோஸ், இன்ஜினியர்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்ட மாதிரி வாஸ்து எங்க வீட்டுல பெரியவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டு கலந்து ஆலோசிச்சு முடிவு பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இதுவே பெரிய ஸ்டோரியா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 2 மாசம் நாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். அவங்க லைஃப் அவங்க தான் கோ த்ரூ பண்றாங்க, அவங்க தான் வாழ்றாங்க. ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ஈஸியா எடுத்துட மாட்டாங்க, யோசிச்சுதான் எல்லா விஷயத்துலயும் யோசிச்சு தான் பண்ணுவோம், முடிவு பண்றதுங்கிறது. சோ நாங்க பார்த்து முடிவு பண்ணி தான் எடுத்துக்கிறோம். இதுல சில பேர் கேட்கலாம், நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிருக்கலாம், இப்ப வேஸ்டா போயிருக்குமே வந்திருக்குமேனா, அன்னைக்கு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்டான காடு மாதிரி ஒரு இடத்துல இடம் வாங்கியிருக்கோம் போது ஒரு பயம் இருக்கும். ஆனா அந்த இடத்த பாதுகாக்கணுமேன்றதுக்காக, ஏன்னா ஒரு தடவை என் நிலத்துக்கு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போய் ஏமாந்து இருக்கிறதுனால நிலத்தை பாதுகாக்கணும், ஒரு சின்ன பில்டிங் கட்டிடலாம் நாங்க கட்டணும். அதனால நாங்க அங்க ஒரு 5 வருஷம் இருப்போமே நினைச்சா சின்ன வீடா கட்டிக்கலாமே கட்டணும். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை வேற. நான் இப்ப கட்டலன்னா கடகடன் ப்ளூம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கட்ட முடியாது. இன்னும் நம்ம ஏஜ் ஃபேக்டரும் பார்க்கணும். 30+ ஆயிடுச்சுன்னா இப்ப லோனுக்கு போகலாம், நம்ம எப்ப லோனுக்கு போவோம், 5 வருஷம் லோன் கட்டணும் இல்லையா. சோ இது எல்லாமே பெரியவங்க எல்லாம் உட்காந்து சொன்னதுனால நாங்க வந்து சரி ஓகே புதுசாவே நல்லா கொஞ்சம் அந்த பெரிய பில்டிங்கை நம்ம என்ன பண்றது யோசிக்க வேணா, அது ஆஃபீஸா வச்சுக்கலாம், அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம், நம்ம அழகா வாஸ்துபடி எல்லாமே திருப்தியா கட்டிடுவோம், பண்ற செலவை ஒழுங்கா பண்ணுவோம், நடுவில் பில்லர் வரலாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ நீங்க பாக்குற கிளிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நாங்க வீட்டோட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நாங்களே புது வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு அழகா நாங்க பூமி பூஜை பண்ணது. ஏற்கனவே ஐயர்லாம் வச்சு பூமி பூஜை பண்ண நல்லதான் அப்படின்றதுனால சிம்பிளா இந்த வாட்டி நாங்க பண்ணிட்டோம். அக்காவோட இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பிங்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா போர் போடும்போது எடுத்த கிளிப்பிங். பூமி பூஜை போட்டது வந்து நீங்க ஏற்கனவே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அன்னைக்கு அழகா போரும் போட்டாச்சு. பக்கத்துலயே அக்காவோட பில்டிங்கும் எழும்பிட்டே இருக்கும், நம்மளோட பில்டிங்கும் எழும்பிட்டு இருக்கோம். அக்காவோட ட்ரீம் ஹோமும் அங்க கட்ட போறாங்க, நம்மளும் ட்ரீம் ஹோம் கட்ட போறோம். அக்காவும் வந்து 3 பெட்ரூம் பிளஸ் ஒரு பெட்ரூம், 3 or 4 பெட்ரூம்ஸ் பிளான் பண்றாங்க. நானும் 3 or 4 பெட்ரூம்ஸ் வந்து பிளான் பண்றேன். எப்படின்னு தெரியல, கடவுள் விட்டபடி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிற நேரத்துல 3 பெட்ரூம்ஸ் ஆக போதா இல்ல 3+1 பெட்ரூமா ஆக போதான்றதுலாம் எனக்கு தெரியல, பார்க்கலாம். நம்ம கடவுளோட ஆசீர்வாதத்தோட உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிப்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் வித்து ஒரு இடம் கிடைக்குது, நம்ம வாங்கி போட்டுருவோம், இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் நான் நிறைய கோல்டு நகைலாம் வாங்கியிருந்தேன். சேவிங்ஸ்ல சிட்டு போட்ட சின்ன சின்ன நகையெல்லாம் நான் வாங்கி வச்சிருந்தேன். ஆனா நிறைய பெரிய பெரிய கோல்டுலாம் வாங்கல. ஏன்னா நிலம்னு ஒன்று இருக்கு, வீடுன்னு ஒன்று இருக்கு, நம்ம அதை நோக்கி போறோம். கோல்ட்ல வந்து சேக்குலி சேதாரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நாங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை மாத்திட்டோம். ஸோ நாங்க போயிட்டு இருந்த ரூட் வந்து வேற ஒரு சின்ன வீட்டு ரூட்டுக்கு போயிட்டு இருந்தோம். கடவுள் திடீர்னு ஒரு பிரேக்கை போட்டாரு. என்னடா பிரேக் வந்துருச்சு நடுவில், என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தேன். நல்ல வேலை மொத்த பில்டிங்கே முடிக்கல, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ அப்படியே டேக் டைவர்ஷன், கடவுள் நம்மளோட டைவர்ஷனை மாத்தி விட்டாரு. உனக்கு தான் ஒரு ட்ரீம் இருக்குல்ல, ட்ரீம் ஹோம்னு ஒன்று இருக்குல்ல, உள்ளே படிக்கிட்டு வச்சு வீடு போனோம் போன குழந்தைல இருந்து சொல்லிட்டு இருப்பேன்ல, அதை நோக்கி போவோம் அப்படின்னு கடவுள் நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டாரு. நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ட்ரீம் ஹோமை நோக்கி நம்ம வந்து போறோம். உள்ளே படிக்கட்டு வச்சு கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் ஸ்கூல் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீடு உள்ளே படிக்கிட்டு இருந்தது. நான் வாயை பொழந்து பார்த்தேன். அண்ணாநகர்ல நாங்க வந்து இருந்தது அபார்ட்மெண்ட், அவங்க வந்து தனி வீட்டுல இருந்தாங்க.
ஸோ அந்த வீடை பார்த்ததுலேருந்து உள்ளேயே படிக்கட்டு வச்சு வீடு கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்சராவோ என்னமோ அவங்க பேர், எஸ் அப்சரான்னு நினைக்கிறேன். அன்னையிலேருந்து எங்கள் மம்மிகிட்ட சொல்லிட்டே இருப்போம் நான் சின்ன வயசுல இந்த மாதிரி வீடு கட்டணும்னு. ஸோ இந்த வாட்டி நமக்கு அந்த ட்ரீம் வந்து நிறைவேற போகுது. அக்காவும் அதே மாதிரி ஒரு வீடு கட்ட போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்க பிளெஸிங்ஸோட சீக்கிரமா கடன்னு அழகான ஒரு பில்டிங் எழும்பி அங்க நான் கிரகப்பிரவேசம் பண்ணி அங்கிருந்து நான் vlogs எல்லாம் பண்ணி உங்க கூட எல்லா சந்தோஷத்தையும் ஷேர் பண்ண நான் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.